हाय फ्रेंड्स वनक्कम ए पेर अभी वेलकम टू इंडियन रेसिपीஸ் தமிழ் நம்ம இன்னைக்கு நோம்பு கஞ்சி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் இது வந்து ஹைலி ரெக்வெஸ்டட் வீடியோ நிறைய फ्रेंड्स இந்த ரெசிபி அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த ரெசிபி எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இதுல நான் இன்னைக்கு மட்டன் யூஸ் பண்ணிருக்கேன் நீங்க வெஜிடேரியனா இருந்தீங்கன்னா மட்டனுக்கு பதிலா கேரட் பீன்ஸ் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணலாம் சேம் மெத்தட் சேம் ப்ராசஸ் தான் ஆனால் நீங்கள் மட்டனுக்கு பதிலாக வெஜிடபிள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வாங்க இந்த டேஸ்டியான நல்ல ஹெல்த்தியான நோம்பு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு அரிசி சேர்த்துக்கோங்க இந்த கப்பில் தான் நான் வந்து அரிசி அளந்து எடுத்திருக்கேன் இது 200 கிராம் அளவு அரிசி இருக்கும் இதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க அதே கப்பில் அரிசியும் பருப்பும் அளந்துக்கோங்க இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் அப்போ தான் அரிசி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சியும் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு இது முங்குறது அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் அரிசி நல்லா ஊறினதுக்கு அப்புறமா ஒரு குக்கர் சூடுபடுத்திக்கோங்க அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் 1 டீஸ்பூன் சீரகம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க சீரகமும் வெந்தயமும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பிரிஞ்சி இலை 1 பட்டை இது கூடவே 2-3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நீங்கள் ஏலக்காய் தூள் வச்சுருந்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே 2-3 கிராம்பு சேர்த்துக்கோங்க 2 பச்சை மிளகாயை நீள் வாக்கில் இது போல் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூட 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள் வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம பிரியாணிக்கெலாம் கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இப்போ இதில் கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலையை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல் புதினா இலை வந்து சேர்த்துக்கோங்க நான் காஞ்ச புதினா இலை சேர்த்துருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடைக்கும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்கறதுனால தக்காளி வெங்காயம்லாம் சீக்கிரமாகவே வதங்கிடும் நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறலாம் இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க இது முழுமையாக வதங்கணும் வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கூடவே இதில் நம்ம இப்போ கறி சேர்க்க போகிறோம் கொத்துக்கறின்னு சொல்லுவோம்ல நல்ல பொடியாக கட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் கடையிலேருந்து அப்படியே கட் பண்ணியே வாங்கிட்டு வரலாம் அது வந்து ஒரு 150 கிராம் அளவு சேர்த்துக்கோங்க நான் சொல்லியிருக்க அரிசி அளவுக்கு 150 கிராம் அளவு மட்டன் வந்து கரெக்டாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி கறி கிடைக்கலன்னா நீங்கள் போன்லெஸ் பீஸ் வாங்கிட்டு வீட்டிலேயே சின்னதாக கட் பண்ணிடலாம் இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கணும் இந்த டைமில் நம்மளோட அரிசி நல்லா ஊறி இருக்கு தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க நம்ம 1 கப் அளவு அரிசி எடுத்துருந்தோம்ல அதுக்கு 4-5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறலாம் ஏன்னா இது கஞ்சி ரெசிபின்றதுனால நல்ல தண்ணியை நம்ம வேக வைப்போம் அதனால் கூட குறைய வந்து தண்ணி செலவாகும் நம்ம நார்மலாக பிரியாணி இதுக்கெலாம் வந்து 1 கப்புக்கு 2 கப் சேர்ப்போம் ஆனால் இந்த ரெசிபிக்கு 1 கப்புக்கு 4-5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறலாம் நான் வந்து 4 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த ரெசிபி தயாரானதுக்கு அப்புறமா கடைசியாக 1 கப் அளவு சுடுதண்ணி சேர்ப்பேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 4 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் இந்த டைமில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கிறலாம் எனக்கு வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது அதனால் நான் சேர்க்கலை இப்போ லேசாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ரெசிபிக்கு நீங்கள் பச்சரிசி பாஸ்மதி அரிசி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பச்சரிசி யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க குக்கரை மூடி போட்டு மூடிட்டு 4 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கிறலாம் 4 விசில் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ப்ரெஷர்லாம் தானாக ரிலீஸ் ஆகட்டும்
ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதை சுட சுட சர்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ப்ரெஷர்லாம் தானாக ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்மளோட நோம்பு கஞ்சி சூப்பராக தயாராகிருக்கும். கம வாசனையோட நோம்பு கஞ்சி ரொம்பவே அருமையாக தயாராகிருக்கு. நான் சொன்னது போல் கடைசியாக 1 டம்ளர் அளவு தண்ணியை வந்து சூடுபடுத்தி ஊற்றிக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கிறலாம். 1 கப் அளவு தண்ணியை நல்லா சூடுபடுத்திட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட நோம்பு கஞ்சி சூப்பராக தயாராகிருச்சு. கடைசியாக இதில் கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை மட்டும் சேர்த்துட்டு இதை நம்ம சர்வ் பண்ணலாம். நீங்களே பாருங்கள், பார்க்கும்போதே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்கும். அவ்வளோ இது சுவையாகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப உடம்புக்கும் நல்லது. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றதுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ரம்ஜான் ஸ்பெஷலாக ஏற்கனவே நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வேணும்னா கேளுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்து பயன்பெறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.